ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஞானானந்த மயதேவம் நிர்மல ஸ்படிகாகுலிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லிம் ஸ்ரீரங்க ராஜ ஹரிச்சந்திர யோக திருஷ்யாம் சாட்சாட்சமாம் கருணையா கமலாமி வாண்யாம் போதாம் அனன்ய சரணோ சரணம் பிரபத்யே. அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு பலஸ்ருதி பாசுரம், அதாவது இத்தனை நாள் நம்ம எல்லாரும் திருப்பாவையை சேவிச்சிருக்கோம் இல்லையா? இந்த 30 நாளும் நாம 30 திருப்பாவைகளையும் சொன்னதற்கான பலன், பலஸ்ருதியை சொல்லக்கூடிய பலஸ்ருதி பாசுரம் இன்றைய பாசுரம். வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேவிழையா சென்றிழைஞ்சி அங்க கரை கொண்ட வாற்றை அடிப்புதுவை பைங்கமல தந்தையில் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத் தமிழ்மாலை 30 தப்பாமே இங்கையில் பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால்வரைத்தோள் செங்கல் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இம்புருவர் எம்பாவார். ரொம்ப அற்புதமான ஒரு பாசுரம். என்ன அப்படி சொல்றா அப்படின்னாக்க, வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை அப்படின்னு முதல்ல ஆரம்பிக்கிறார். திருமால் என்ன பண்ணாரா, திருமகளை சேரணும் அப்படிங்கிறதுக்காகவே வங்க கடலை கடைந்தாராம் பெருமாள். அப்படி வங்க கடல் கடைந்து மாதவனாக மாறிய பெருமாள். மா அப்படின்னா மகாலட்சுமி, மாதவன் அப்படின்னா மகாலட்சுமியோடு சேர்ந்த பெருமாள். வங்க கடல் கடைந்து மாவோடு சேர்ந்த பெருமாளான மாதவனை முதல்ல அழைக்கிறார். அடுத்தது கேசவனை அப்படிங்கிறார். கேசவன் அப்படின்னா அழகான கேசமுடையவன் அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். நிறைய அர்த்தங்கள் இருக்கு. அதுல இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, சமஸ்த தேவதைகளுக்கும் அதிநாயகமாய் விளங்கக்கூடிய பெருமாள் தான் கேசவன் அப்படின்னு சொல்றது உண்டு. அப்படிப்பட்ட மாதவனை கேசவனை யார் போய் சரணடைஞ்சா அப்படின்னா, திங்கள் திருமுகத்து சேயிழையா சென்று இறங்கி அங்கு பறை கொண்ட வாற்றை அப்படின்னு அழகான சந்திரன் போன்ற முகம் கொண்டவர்களும் மகாலட்சுமியை போன்ற திருமுகம் கொண்ட பெண்களும் என்ன பண்ணினா அப்படின்னா, கிருஷ்ணன் இருக்கக்கூடிய ஆயர்பாடிக்கே போய் அந்த கிருஷ்ணனின் சரணத்தில் சரணாகதி அடைந்து பறையாகிய கைங்கரியத்தில் இறைஞ்சி, கைங்கரிய செல்வத்தை எனக்கு கொடு பெருமாளையே கேட்டு வாங்கிட்டா. அப்படி அவ வாங்கி வந்ததை யார் சொன்னா அப்படின்னா, அணிப்புதுவை. அணிப்புதுவை அப்படின்னா உலகத்துக்கே அணியாக இருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர். உலகத்துக்கே அணியாக இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் திரு அவதாரம் செய்த பைங்கமல தன்தெரியில் பட்டர்பிரான் கோதை சொன்ன, அதாவது தாமரை மலர்களை கொண்டு மாலையை அணிந்த பட்டர்பிரான் என்று சொல்லக்கூடிய விஷ்ணு சித்தனின் மகளான இந்த கோதை இந்த ஆண்டாள் சொன்ன அப்படின்னு இந்த இடத்துல ரொம்ப அழகா தன்னுடைய ஆச்சாரியன் திரு தந்தையுமான பெரியாழ்வாரை முன்னிட்டு தன்னை சொல்லிக்கிறார். இத்தனை பாசுரத்திலையும் தான் விஷ்ணு சித்தனின் மகள் அப்படின்னு எங்கேயுமே ஆண்டாள் சொல்லிக்கிற இந்த பலஸ்ருதி பாசுரத்துல மட்டுமே தான் தன்னுடைய ஆச்சாரியனின் சம்பந்தம், தன்னுடைய ஆச்சாரியனின் திருவடிய சரணாகதி பண்ணி சொல்லிக்கிற மாதிரி, தன்னுடைய ஆச்சாரியனின் திருப்பெயரை அறிமுகப்படுத்தி சொல்ற மாதிரி, தன்தெரியில் பட்டர்பிரான் கோதை சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. சங்கத் தமிழ்மாலை 30 தப்பாமே இங்கு பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால்வரை போல் செங்கல் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய் அப்படிங்கிறார். இந்த சங்கத் தமிழ்மாலையாக இருக்கக்கூடிய இந்த 30 திருப்பாவை பாசுரத்தையும் யார் தப்பாம இத்தனை நாள் சொல்லி இருந்தாலும் சரி, இனிமேலும் சொல்லி இருந்தாலும் சரி, யாரெல்லாம் அனுசந்திச்சு இருக்கோமோ, யாரெல்லாம் சொல்றோமோ அவளுக்கெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த செங்கல் திருமுகத்து செல்வ திருமாலால் ரொம்ப அழகான சிவந்த 2 கண்களை கொண்ட அந்த திருமாலின் அனுகிரகம் என்பது தானாகவே வந்து சேரும். எங்கெல்லாம் சேரும் அப்படின்னா, இம்மையில நமக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை ஐஸ்வர்யங்களையும் செல்வங்களையும் பகவானே அளிப்பார். இம்மையில் மட்டுமல்லாமல் மறுமையிலும் நமக்கு அந்த மோட்ச பிராப்தியை பகவான் நிச்சயமாக அனுகிரகம் பண்ணியே தீர்வார்.
அப்படின்ற ஒரு அற்புதமான பலனை சொல்லி நமக்கெல்லாம் மங்களம் நிச்சயமாக நிறையும் அப்படின்னு சொல்றா ஆண்டாள். இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, நம்மளுடைய மனசு அப்படிங்கிற கடலை பக்தி அப்படிங்கிற மத்துனாலையும் சரணாகதி அப்படிங்கிற கயிற்றாலையும் நாம கடைஞ்சுட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா பகவானின் திருவருள் எனும் திரு அமுதம் தானாக கிடைக்கும் அப்படிங்கிறதுதான் இந்த பாசுரத்துடைய முக்கியமான அர்த்த விசேஷம். பெருமாள் ஆண்டாள பெருமாள் கொண்டாடினார், பெருமாளை ஆண்டாள் கொண்டாடினார். இன்னைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கலியுக வரதனாக இருக்கக்கூடிய திருமலையில இருக்கக்கூடிய திருமலை அப்பன் கிட்ட இந்த மார்கழி மாசம் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் நாள் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து ஆண்டாள் சூடி களைந்த மாலை கிளியும் போய் திருமலை அப்பனை போய் சேரும். இந்த ஒரு மாசம் முழுக்க நம்ம பார்த்தோம் திருமலை அப்பனை அப்படின்னா மூலவரே வைரத்தால் ஆன கிளியையும் தங்கத்தால் ஆன கிளியும் தன்னுடைய திரு தோள்களை சாத்தி இருப்பார். இந்த ஒரே ஒரு மாசம் தான் அந்த ஸ்ரீனிவாசனையே அப்படி அந்த கிளிகளோட சேர்ந்த திருக்கோலத்தை நாம தரிசிக்க முடியும். அப்படி பெருமாளை ரொம்ப முகந்து கொண்டாடக்கூடிய பாசுரங்களை நமக்கு அளித்த ஆண்டாளை நம்ம இத்தனை நாள் கொண்டாடினோம். நாம இன்னைக்கு ஆண்டாள் திருக்கல்யாணத்தையும் அனுபவிக்க இருப்பதனால அடியேன் இந்த பாசுர விசேஷ அர்த்தத்தை இதோடு நிறைவு செய்து நன்றி உரையை கூறுகிறேன். அதற்கப்புறம் ஆலய நிர்வாகிகள் பேசுவார்கள். அதன் பின் ஆண்டாள் திருக்கல்யாணத்தை சுருக்கமாக அனுபவிக்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹா, ஸ்ரீமதே ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம திவ்ய பாதுகா சேவக ஸ்ரீவன் சடகோபு ஸ்ரீ நாராயண யதீந்திர மகாதேசிகாய நமஹா, ஸ்ரீமதே ஸ்ரீவன் சடகோபு ஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகாய நமஹா. அழகாய் இத்திருக்கோயிலில் கொலுவீற்றிருக்கும் நம் ஆண்டாளை திருப்பாவை என்னும் திருத்தேரில் எழுந்தருள செய்து 30 நாட்களும் அந்த தேரை வடம் பிடித்து இழுக்கும் பாக்கியத்தை நாம் எல்லோருமே பெற்றோம். வடத்தையும் இந்த திருப்பாவை கொண்டாட்டத்திற்கு இடத்தையும் தந்த ஆலய நிர்வாகத்தினருக்கு முதற்கண் நன்றியை அடியே தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சிக்கு வித்திட்ட திருமலா திருப்பதி தேவஸ்தானத்திற்கும் அடுத்த நன்றி. ஜிவ்வாம் சிம்ஹாசனம் அப்யுபேயா என்று அந்த லட்சுமி ஹயகிரிவர் தான் நம்மிடையே சிம்மாசனம் விட்டு அமர்ந்து கோதையின் திருவாக்கான திருப்பாவையை நாம் அனுபவிக்க திருவருள் புரிந்தார். இத்தனை நாட்களும் இந்த திருப்பாவை கொண்டாட்டத்திற்காக மூட நெய் மீது முழங்கை வழிபாட அருமையான பிரசாதங்களை அருளிய மடப்பள்ளி கோவிந்தன் சுவாமிக்கும் அடியேனது நன்றி. ஒரு கையில் கவிதையும் மறுக்கையில் கேமராவும் என தித்திக்கும் இந்த திருப்பாவை கொண்டாட்டத்தை பதிவு செய்த திரு கோபால் சுவாமிக்கும் திரு தேவநாதன் சுவாமிக்கும் அடியேனது நன்றி. மார்கழி மாதம் 30 நாட்களுமே கூடி இருந்து குளித்து உற்சாகப்படுத்திய கோதா கோஷ்டியினருக்கும் ஆஸ்திக பெருமக்களுக்கும் அடியேனது நன்றி. வேதத்திற்கு வித்தான திருப்பாவை என்பது எளிமையிலும் எளிமையான பாசுரங்கள் நிறைந்தது. ஆனாலும் ஆழ்ந்த அர்த்தங்கள் கொண்ட மகா சமுத்திரம் அது. அதில் அடியே சிறு பறவை போல் சிறு துளியை அடியேனது சிற்றறிவுக்கு தெரிந்ததை ஏதோ உங்களிடம் பகிர்ந்து கொண்டிருந்தேன். அடியே புரிந்த இந்த குற்றங்களில் சொற்குற்றம், பொருள் குற்றம், மொழி குற்றம் இருந்திருந்தால் அது அடியேனது சிறு பிள்ளை தன் பிழை என கருதி மன்னிக்க பிரார்த்திக்கிறேன். சிறப்பாக இது அமைந்திருக்குமாயின் அது ஆச்சாரியனையும் தாயாரையும் பெருமாளையும் ஆண்டாளையும் மட்டுமே சாரும். மீண்டும் ஒரு நல்ல சத்சங்கத்தில் ஒரு நல்ல உபன்யாசத்தில் நாம் விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஆண்டாள்